அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பாவம் மன்னிப்பு தேடக்கூடிய திக்ருகளை கற்றுக் கொடுத்த வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து, நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும், ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஆன்மீக முறையில் ஓதிவிடப்படும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு குணமாகும். ஆண்டவன் சொல்கிறான், தபுராக் சொல்கிறான், அத்தியாயம் 2 வசனம் 37. பின்னர் ஆதம் தம் இறைவனிடம் இருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். இன்னும் அவற்றின் மூலமாக இறைவனிடம் மன்னிப்பு கோரினார். எனவே இறைவன் அவரை மன்னித்தான். நிச்சயமாக அவன் மிக மன்னிப்போனும் கருணையாளனும் ஆவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உதாரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சில திக்ருகளை கற்றுக் கொடுத்ததுனால, அவங்கள இந்த உலகத்தில் இறக்கி விட்டதுக்கு அப்புறம் அவன் சொல்லி கொடுத்த திக்ருகளை வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்டதுனால ரப்புல் ஆலமீன் அவர்களை மன்னித்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கக்கூடியவனாகவும் கிருபையாளனாகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் அனைத்து பாவங்களையும் மன்னித்து சொர்க்கலோகத்துக்கு அனுப்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக்கம் போடுங்க. அல்லாஹுடைய கிருபையை கொண்டு உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்கள் கிடைக்கும். ஸலாமு அலைக்கும்.